ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் ரியல் லைஃப் பேஸ்ட் எஃப்எஃப். ஒன் ஷார்ட் நேம் ஃபேமஸ் கேப்பப் ஐடல்ஸ் லவ். ஆர்மிஸ், இந்த எஃப்எஃப்ல வர்றது உண்மையான்னு கேட்டிங்கன்னா இதில் வர கொஞ்சம் கொஞ்சம் உண்மை. ஏன்னா நம்மளாம் பார்த்துருப்போம்ல, அதை வச்சு தான் நான் அதை போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் என் மனசுக்கு எப்படி தோணுதோ அதையும் போட்டிருப்பேன். இன்னும் எதுக்கு பேசிக்கிட்டு, வாங்க நம்ம இப்போ டேக் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனே 2026 ஆரம்பிக்குது. இப்போது பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்காங்க. டேக்குக்கு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு கண்ணாலே பேசிக்கிறாங்க, அப்புறம் ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் அந்த டே முடியுது. அப்போவே அவங்க வீட்டில் போயிருக்காரு. நான் ரொம்ப நாள் கழித்து ஜேகேவை பார்த்தேன். அவன் கூட போகணுன்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் என்னன்னு தெரில, அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பயங்கர நர்வஸாக இருக்குது. எனக்கு தெரியும் நான் அவனை லவ் பண்ணுறேன்னு, அவனுக்கும் எனக்கு பிடிக்கும்னு தெரியும். பட் இது லவ்வா என்னன்னு தான் எனக்கு தெரியல. நான் ஜங்குக்கை ஃபஸ்ட்டு எங்கள் ட்ரைனிங் ஹாலில் தான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கை எப்படி ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்றத நினச்சி பார்த்துட்ருக்காரு. நான் அப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரைனியாக போய் ஜாயின் பண்ணேன். அப்போது எனக்கு ஒருத்தரை பார்த்த உடனேயே பிடிச்சி போயிடுச்சு. நாங்கள் வோக்கல் கிளாஸில் மீட் பண்ணோம். அவன் ரொம்பவே ஷை டைப், யார்கிட்டையுமே அவ்வளோவா பேச மாட்டான். நாங்கள் தங்கியிருந்த அந்த இடத்துக்கு போனேன். அப்போது ஜங்குக்காக நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் தூங்கிட்டேன். மற்ற மெம்பர்ஸும் தூங்கிட்டாங்க. அப்போ தான் ஜங்குக்குள்ளே வருவான். வந்துட்டு குளிக்க போயிடுவான். அதுக்கப்புறம் தென் இப்படியே எங்கள் டே கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் அவன் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான். அவன் என்னை விட சின்ன பையன், ஆனால் அவன் தான் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் 3 மாதத்துக்கு எனக்கு முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணிட்டான் எங்கள் குரூப்பில். அதுக்கப்புறம் நான் அவன் கூட ரொம்பவே பழக ஆரம்பித்தேன். என் கூட அவனும் ரொம்ப க்ளோஸாக இருக்க ஆரம்பித்தான். என் கூட இருக்கும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்படியே எங்கள் லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போச்சு. ஆனால் 2018 வந்துச்சு. அப்போ நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எனக்கு தெரியும் அவன் ஹாப்பியாக இருக்கான் அவன் லைஃப்பை நினச்சி. பட் ஆனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னா, அவனோட 18 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு பொண்ணை அவன் லவ் பண்ணான். எங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அதை என்கிட்ட வந்து தான் இன்னும் சொல்லுவான். அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் நார்மலாக தான் இருப்பேன். அப்புறம் ஒரு டைம் அவங்க மீட் பண்ணணுன்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நாங்கள் போவோம், ஒன்றா தான் போவோம். அப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவன் ஒரு நாள் என்கிட்ட வந்து நான் என் லவ்வை சொல்ல போகிறேன் ஹயுங் அப்படின்னா. அவன் என்னை அண்ணான் தான் கூப்பிடுவான். பட் இருந்தாலும் எனக்கு அது என்னன்னு தெரில. அவன் சொல்லும்போது லைட்டாக ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் விட்டுருவேன். அவன் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சான். அதை என்கிட்டேயும் வந்து சொன்னான். அப்புறம் இன்னொன்று கூட சொன்னான். ஆர்மிஸ்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல, நமக்கு பிடிச்ச ஒருத்தர் ஹாப்பியாக இருந்தால் மற்றவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்கள்ல, அப்போ ஆர்மிஸும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் அவனுக்கு தெரியாத நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்னு. அது எனக்கு ஃப்ரெண்ட்லியாக அப்படி தோணுச்சா இல்லை இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு அப்பவும் தெரில. நான் அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா எல்லோரும் லவ்வில் தான் போய் முடியணுமா என்ன? இல்லைல்ல. அவன் என்கிட்ட வந்து சொன்னான், நான் எங்கே அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருவேணும்னு பயமாக இருக்குது அப்படின்னா. அதுக்கப்புறமே தான் அவனுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. இது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படியே எங்கள் லைஃப் போக ஆரம்பிச்சிச்சு. நான் அவன் கூட தூங்குவேன், அவன் கூட சாப்பிடுவேன். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் ரொம்பவே க்ளோஸாக இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் நான் ஹாவ்ராங் பிரதர்ன்ற ஒரு சீரீஸில் நடித்தேன். அதுக்காக ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிடுவேன். அப்போல்லாம் என்னால் ஜேகேவை அடிக்கடி மீட் பண்ணவே முடியாது. ஆனால் அப்பப்போ நாங்கள் மொபைலில் பேசிப்போம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தென் இப்படியே எங்கள் நாள் போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் எல்லாருமே மறுபடியும் மீட் பண்ணோம். நான் நடித்த அந்த சீரீஸ் இருக்குல்ல, அது நல்லாவே போச்சு. ஆனால் அதில் என்ன சேட் எண்டிங்னா, நான் இறந்துருவேன். அப்புறம் நான் என் மெம்பர்ஸை மறுபடியும் மீட் பண்ணேன். என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட் ஜிமினா, அவன் அப்போது ஜின்ஹாயும் கூட விளையாடிட்டு இருந்தான். நான் போயிட்டு ஜிமினாவை என்னையே விளையாட்டுக்கு சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். பட் அவன் என்ன சொன்னான்னா, உனக்கு நாங்களும் முக்கியம் இல்லைல்ல, உனக்கு அவங்களோட ஹாவ்ராங் பிரதர்ஸ் தானே முக்கியம், அப்போது அவங்க கூட விளையாடு அப்படின்னா. அப்போது என்ன ஜின்ஹாயும் நீங்களாவது சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஜின்ஹாயுங்கும் இதே தான் சொன்னார். அப்புறம் கேமராவை பார்த்து எனக்கு பிடிஎஸ் பிரதர்ஸை மட்டும்தான் பிடிக்கும்,
அப்படின்னு சொன்னார். அதாவது எனக்கு என்னன்னா, ஹாவ்ராங் பிரதர்ஸும் அப்போ ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க. அவங்க தப்பாக எடுத்துப்பாங்கல்ல, அதனால் நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். இதனால் ஜின்ஹாயும் ரொம்பவே கோச்சிக்கிட்டாரு. மறுபடியும் மறுபடியும் என்னை பார்த்து எனக்கு பிடிஎஸ் பிரதர்ஸை மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லு சொல்லு அப்படின்ட்டே இருந்தார். நான் நார்மலாக விட்டுட்டேன். அதே டைமில் எங்ககிட்ட அந்த கேமராமேன் இருக்கார்ல, அவர் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தார். நீங்கள் ஸ்ப்ரிங் டே ஷூட் போனீங்கல்ல, அந்த இடத்துக்கு திருப்பி ஒருத்தரை கூப்பிட்டு போகணும், அப்போனா யாரை கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு மற்ற மெம்பர்ஸ்லாம் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கேட்டப்போ நான் ஜேகே கிட்ட எப்படியாவது இன்டைரக்டாக என்னோட லவ்வை புரிய வைக்கணும்னு நினச்சி நான் ஜேகே கூட தான் போகணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஜின்ஹாயும் ஏன் நீ உன் ஹாவ்ராங் பிரதர்ஸ் கூட போ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அப்போது என் டார்லிங் ஜேகே வந்தாங்க. ஜேகே நான் சொன்னதை கேட்டானா என்னன்னு தெரில. ஜேகே கிட்டேயும் இதே கொஸ்டினை தான் கேட்டாங்க. பட் அதுக்கு ஜேகே என்ன தெரியுமா சொன்னான், எனக்கு அந்த இடத்துக்கு போகணுன்னா என்னோட ஹையிங்ஸ் கூட தான் திருப்பியும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். எனக்கு அதை கேட்கும்போது லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் அவனை சொன்னேன், அவன் என்ன சொல்லாமல் பிடிஎஸ் ஹையிங்ஸோட அப்படின்னானா, அவன் மற்றவங்கள தான் சொன்னான். அதனால் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் ஹையுங்னா அது நானும் தானே. பட் இருந்தாலும் அவன் அப்படி சொல்லும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. தென் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. நாங்கள் இன்னும் நல்லாவே பாப்புலர் ஆக ஆரம்பித்தோம். நிறைய இன்டர்வியூலாம் போவோம், நிறைய கேம்ஸ்லாம் விளாடுவோம். ஏன் ரன்பீர் டேஸ் எபிசோடில் சூப்பராகவே பண்ணுவோம். நான் இப்போது ஜேகேவை என்ன அறியாமலே இன்னும் க்ளோஸ் ஆக ஆரம்பித்தேன். அவனை நிறைய இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணணும்னு மட்டும்தான் எனக்கு தோணும். அவன் என்னோடய ஆப்போசிட் டீமில் போயிடக்கூடாதுன்னு தோணும். என் ஆப்போசிட் டீம்னா என் ஹையும் தான், அது எனக்கு தெரியும். பட் அவன் என் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணும் என்னோடய டீமில். நான் லைவ் பண்ணுறப்பையோ இல்லை மற்ற இடத்துலையோ என்னோடய ஷர்ட் பட்டன் கலண்டிருந்ததுன்னா அவன் க்ளோஸ் பண்ணி விடுவான். இதே அவன் கான்சர்ட்டில் அவனோட ஷர்ட்டை தூக்கி தூக்கி காமிப்பான். அதெல்லாம் எனக்கு இன்னுமே கோவம் வரும். அதே கோவத்தில் தான் நான் ஒரு கான்சர்ட்டில் அப்படியே உட்காந்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் உட்காந்துருக்கப்போ அவன் என்னை தேடிட்டு இருந்திருக்கான். அது எனக்கு நல்லாவே தெரியும். தேடிட்டு வந்து என்னோடய லேப்பில் உட்காந்தான். அது எனக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஆர்மிஸ் முன்னாடி அப்படி உட்காந்தான். ஆர்மிஸ் மட்டும் இல்லை, அங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்பையும் என் மேலே வந்து உட்காந்துருந்தான். அவன் இன்னும் என் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பித்தான். எனக்கு தோணும் இவன் பண்ணுறதெல்லாம் என்னை ஹையும் நினச்சி தான் பண்ணுறான்னு. ஆனால் எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, நான் எவ்வளோ தான் இவனை விட்டு விலகணும்னு நினச்சாலும் அது முடியவே முடியாது. ஏன்னா நான் விலகணும்னு நினைக்கிறப்பெல்லாம் அவன் இன்னும் என் கூட க்ளோஸாக தான் ஆவான். நான் விலகணும்னு நினைக்கல, பட் இருந்தாலும் அவன் என் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது என்னால் என்னவே எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் முழுசாகவே அவனை லவ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் எனக்கு தெரியும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிமின்ஷி, அவன் கூட அவன் ரொம்பவே க்ளோஸாக இருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோவமாக வரும். அப்புறம் எங்களை ஒரு டைம் இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூலேயும் நான் டைரெக்டாகவே ஜேகே எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பேன். அதை கேட்டுட்டு எல்லா மெம்பர்ஸும் சிரித்தாங்க. ஜேகேக்கும் அது புரிஞ்சிச்சு, அவன் ஷையானான். பட் இருந்தாலும் எனக்கு எந்த ரிப்ளையுமே பண்ணலை. இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறத பார்த்து மற்றவங்களாம் என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. அப்புறம் ஜேகே என் கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்க அந்த ஸ்டாஃபெல்லாம் ஆரம் ஹையும்க்கு அந்த சைடு வந்து ஜேகேவை நிற்க சொன்னாங்க. இது எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. ஏன் ஜேகேக்கு கூட ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. ஆரம் ஹையும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஜேகேவை திருப்பி என் பக்கத்துலேயே நிற்க வச்சாங்க. எனக்கு அப்போ தான் இன்னும் கம்ஃபர்டபுளாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் 2 பேருமே இன்னும் ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம். அவன் என்னை தூக்குவான், ஹக் பண்ணுவான், என் கூடவே இருப்பான். நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். நான் ஜிமினா கூடயோ இல்லை வேறு யார் கூட இருந்தாவோ அவன் ரொம்ப பொசசிவ் ஆகுவான். இதை நான் எதனால் கண்டுபிடிச்சேன்னா, அவன் யார் கூடயாவது ஒன்றா இருந்தால் எனக்கு ரொம்பவே கஷ்டம் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது தான், அதாவது அவன் வேறு யார் கூடயாவது இருந்தானா நானும் வேறு யார் கூடயாவது இருக்க ஆரம்பிப்பேன். அதை அவனும் நோட் பண்ணுவான். நான் மற்றவங்க கூட இருக்கும்போது அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இதே மாதிரியே பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் ஒரு நாள் அவன் ஜெமினா கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்தான். இது எனக்கு தெரியும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பிரதர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு. ஆனால் எனக்கு ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரில. அதுக்கப்புறம் தான் நான் சுகா ஹையும் கூட இன்னும் க்ளோஸ் ஆக ஆரம்பித்தேன். அவருக்கு பிடிக்காது நான் ஹக் பண்ணுறது, இருந்தாலும் அது எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அவரை ரொம்பவே வம்பிழுப்பேன். அதை ஜேகே பாப்பானா என்னான்னு கூட எனக்கு தெரில.
இதே மாதிரி நாங்கள் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு ஆர்மிஸ் எங்களோட ஆர்மிஸ் டேக் குக் அப்படின்னு சொல்லி எங்களோட நேமை போட ஆரம்பித்தாங்க. இதை நானும் ஜேகேவும் நோட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் சொல்லுவாங்க இதை பார்த்துட்டு. நாங்கள் அது சும்மா நார்மலாக தான் எடுத்திருக்கோம். ஆனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என்னோட பேரையும் அவன் பேரையும் இப்படி ஜாயின் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தென் ஒரு நாள் நாங்கள் 2 பேருமே லைவ் பண்ண உட்காந்தோம். அது நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அப்போதைக்கு நான் சும்மா தான் இருந்தேன். ஜேகே கமெண்ட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தான். என்னதான் இவன் பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு டேக் குக்னு அவன் வாயிலேருந்தே சொன்னான். எனக்கு இதை கேட்கும்போது ரொம்பவே ஷை ஆகிடுச்சு. அப்போது லைவில் வேறு இருந்தோமா, ரொம்பவே நர்வஸ் ஆகிடுச்சு. அவன் பார்த்துட்டே இருந்தான். டேக் குக்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்போது நான் கையை நீட்டினேன். அவனும் என் கையை பிடிச்சான். அது எனக்கு இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்ன அவன் மறுபடியும் இந்த வேர்டை சொல்லவும் ரொம்பவே நர்வஸ் ஆகிடுச்சு. அந்த இடத்துல என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் உட்காரக்கூட முடியல. அவன் அதை பார்த்துட்டு இருந்தான். நானும் திருப்பி வேணுமுன்னே அதை டைரெக்டாகவே சொல்லிட்டேன். டேக் குக் ஃபார் எவர்னு. அதில் அப்படி தான் எழுதியிருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஜேகேவும் ஃபார் எவர் அப்படின்னா அது எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அப்புறம் அந்த இடத்துல என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் நான் எழுந்து வந்துட்டேன். ஜேகே என்னை பார்த்தான். எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்டான். எனக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அந்த லைவுக்கு வந்தேன். இதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஜிமினா 2 பேரும் லைவில் இருந்தோம். அப்போது ஜேகேவும் வந்தான். நாங்கள் 3 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அவன் என்னை டைரெக்டாக பார்க்க ஆரம்பித்தான். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐ டு ஐ. அப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். அதை ஜிமினாவும் நோட் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை. நான் கேஷுவலாக தான் இருந்தேன். என்ன அறியாமலே அவனை நான் லைவில் டார்லிங்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன். அது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜிமினா என்னை இன்னும் நல்லா நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போலேருந்து ஜேகேவே திடீர்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டான். அப்படி கூப்பிடுவேன் நானே எதிர்பார்க்கல. அப்புறம் நாங்கள் கான்சர்ட் பண்ணும்போது அவன் என்னை தூக்குனான். அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. தூக்குறது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் அவனுக்கு ஆக்டரை ரொம்பவே பிடிக்கும். அவங்க பேரை ஐயோ ஒரு டைம் அவங்கள ரொம்பவே லைக் பண்ண ஆரம்பித்தான். இதை கேட்கும்போது பார்க்கும்போதுலாம் எனக்கு கோவமாக வரும். ஆனால் ஒரு தடவை அவன் எனக்கு அக்கா, அவங்க எனக்கு அக்கா அப்படின்னு சொல்லிட்டான். அதனாலவே நான் இன்னும் சந்தோஷமானேன். அதுக்கப்புறம் எங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் ஜின் ஹையுங்க இருப்பார்ல, அவர் அப்போ தான் மிலிட்ரிக்கு போக ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் எங்களோட பேண்டே கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஐ மீன் நாங்கள் எப்படியும் 26ல் மீட் பண்ணுவோம். திருப்பி நாங்கள் கான்சர்ட் பண்ணுவோம். ஆனால் அது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துச்சு. அவர் போகும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, என் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் என் கூட இருக்கும்போது அவங்களோட அருமை தெரில. ஆனால் இப்படி ஒரு நாள் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் அதே மாதிரியே வந்துச்சு. ஜேகேவும் நானும் மிலிட்ரிக்கு போக வேண்டிய நாள். நாங்கள் 2 பேருமே ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணிட்டோம். அதை கூட நான் ஒரு டைம் என்னோடய ஸ்டோரியில் போட்டேன் இன்ஸ்டாகிராமில். அதுவும் நான் அவனை என் பிரதர்னு சொல்லி போட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஆர்மிஸ்லாம் தப்பாக எடுத்துப்பாங்கள்ல, அவங்க எனக்கு தெரியும் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு. இருந்தாலும் எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனாலவே அப்படி போட்டேன். ஏன்னா ஜேகே மனசில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. நான் அப்படி போட்டால் ஜேகே ஹர்ட் ஆயிடுவானான்னு சொல்லிட்டு தான் நான் பிரதர்னு போட்டேன். நாங்கள்லாம் ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனால தான் நான் கேர்ள்ஸ் கூட ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் டைம் இந்த ஜேகே என்ன தெரியுமா பண்ணான், அவனோட ஃப்ரெண்ட் மின்னியும் இருக்கான்ல, அவன் கூட சேர்ந்து வெளியே போகிறது, அவங்களோட ஏஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றுறது, அப்புறம் ரொம்பவே வெளியே போவான். இந்த மாதிரிலாம் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். எனக்கு அதை என்ன நினைக்கிதுன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போகிறான் அப்படின்னு விடவும் முடியல. இதை மட்டும் அவன் பண்ணலை, இன்னும் ரொம்பவே பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் நான் வேணும்னே நாங்கள் என்னோடய செல்லின் இருக்குல்ல, அதோட ஆட் ஷூட்டுக்கு போயிருந்தோம். அப்போது லிசா அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் பார்க் நாங்கள்லாம் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் பழக ஆரம்பித்தேன். அதான் எங்களோட லைன் 97 லைன் இருக்குல்ல, நாங்கள்லாம் மீட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஜேகே இன்னும் நிறைய பேர்த்து கூட ஆக்ட் பண்ண ஆரம்பித்தான். அதான் அந்த நியூ ஜீன்ஸ் அந்த கேர்ள்ஸ் கூட ஆக்ட் பண்ணுறது, அப்புறம் இன்னும் நிறையவே பொண்ணுங்க கூட நடிக்க ஆரம்பித்தான். எனக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்பவே கோவம் வந்துச்சு.
ஏன் அவன் இப்படி பண்ணுறான், நான் இதை அவன்கிட்ட சொல்லவும் முடியல என்னால். நான் அவனை லவ் பண்ணுறேன் இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்ல முடியல. ஆனால் நான் அவனை எப்படியாவது வெறுப்பேற்றணும், அவனா என்கிட்ட வந்து லவ்வை சொல்லணும் அந்த மாதிரி நினச்சி நான் பொண்ணுங்க கூட ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் அவனுக்கு பிடிச்ச அந்த ஐயோ சிஸ்டர் இருக்காங்கள்ல, அவங்கள கூட நான் நடிக்கணும்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரியே ஆக்ட் பண்ணேன். இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணேன். இது எனக்கு தெரியும் நான் அவங்க கூட ஆக்ட் பண்ணது ஆர்மிஸ்க்கு ஹர்ட் ஆகும்னு. ஆனால் எனக்கு ஆர்மிஸை விட பயங்கரமாக ஹர்ட் ஆச்சு. எதனாலனா ஜேகேனால். அவனை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் பண்ணேன். எனக்கு தெரியாது அவன் வெறுப்பானானா இல்லையான்னு. ஆனால் நான் ரொம்பவே வெறுப்பானேன். இதுக்கப்புறமும் ஜேகே இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறமே தான் நாங்கள் மிலிட்ரிக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு. தென் ஃபைனலாக நாங்கள் மிலிட்ரிக்கும் வந்துட்டோம். மிலிட்ரியில் இருந்தப்போ நான் ஜேகேவை பற்றி நிறைய நினப்பேன். அவன் கூட இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே. தென் ஃபைனலாக இப்போது ஜின்ஹையும் வெளியே போயிட்டாரு. அவர் வெளியே போகிறப்ப நானும் ஜேகேவும் மறுபடியும் மீட் பண்ணோம். ஆனால் அந்த ஜேகே பையன் என்னை பார்த்த உடனே நிற்க கூட இல்லை. நான் அவன் கையை பிடிச்சி கூப்பிட்டேன். அப்புறம் நாங்கள் 2 பேருமே ஏன் ஹக் கூட பண்ணோம். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எல்லா ஹையுமே மீட் பண்ணோம். ஜிமினாவை கூட நான் ஹக் பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் நாங்கள் எங்கெங்கே டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தென் இப்போது 2026 ஆர்மிஸ். இதுக்கப்புறம் நான் க்ரியேட் பண்ண ஸ்டோரி இது. இனிமேல் நம்ம ஃப்யூச்சரில் நடக்குமான்னு தெரில. பட் இப்படி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இப்படி எடுத்திருக்கேன். வாங்க நம்ம இப்போ மறுபடியும் டேக்குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். என்னாச்சு, யாரோ என் ரூமை நாக் பண்ணிகிட்ருக்காங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு வி. அப்போ ஜிமினா தான், டேய் வி, வேகமாக இப்போ திறக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்காரு. சை இவனா அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. என்னடா இங்கே வந்திருக்க, ஏன் நான் வரக்கூடாதா, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்றாரு. என்னடா சொல்ல போகிற, நான் சுகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து குதிச்சிட்ருக்காரு. என்னடா சொல்கிற, நீ ப்ரப்போஸ் பண்ண போறியா, நீ சுகாவை லவ் பண்ணியா என்ன? ஆமாம், உனக்கு தெரியாதா என்ன, நானே கூட அவருக்கு பொக்கே கொடுக்க போனேன்னு. நீ பொக்கே கொடுக்க போனது எனக்கு தெரியும். ஆனால் நீ உண்மையாலுமே சொல்ல வரியா, லவ் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. நீ ஏன்டா திடீர்னு இப்படி ஷாக் ஆகுற, உனக்கு தெரியும்ல நாங்கள் எப்படி இருப்போன்னு. நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஒரு பிரதர்ஸ் மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வி வம்புழுக்கிறாரு. டேய் எப்படிடா, உன்னையும் ஜேகேவி மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வம்புழுக்கிறாரு. ஏய் உனக்கு என்னையும் ஜேகேவையும் பார்த்தா பிரதர்ஸ் மாதிரி தெரியுதா, அது இல்லை அதனால தான் வம்புழுத்தேன். என்ன நீ ஜேகே கிட்ட உன் லவ்வை எப்போ சொல்லலான்ட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாங்க. அதுவா, அவன்கிட்ட இப்போ சொன்னேன்னா அவன் என் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பானான்னு தெரிலையே. அதெல்லாம் பண்ணிப்பான்டா, ஏன்னா அவனுக்கும் உன்னை பிடிக்கும். எப்படி எந்த அர்த்தத்தில் சொல்கிற, அவன்கிட்ட நான் அதை சொல்ல போனதுக்கப்புறம், இல்லை என்னை மன்னிச்சிருவி, நான் உன்னை பிரதராக தான் நினச்சேன், நீ என்னை இப்படி நினப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மற்றவங்க நம்மளை டேக் குக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஷிப் பண்ணுறாங்கன்ட்டு நீயும் இப்படி பண்ணுவியா, நான் உன்னை அப்படி நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு என்னை கஷ்டப்படுத்திட்டேன்னா அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும். உனக்கே தெரியும்ல, நான் ஆல்ரெடி ஸ்கூலில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். பட் அவகிட்ட சொல்லாமல் விட்டனால என்னோடய லவ் அப்படியே போயிடுச்சு. நான் திருப்பி இப்போது அவன்கிட்ட லவ்வை சொல்ல போய் அந்த லவ்வும் எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்றாரு. அதுக்கு ஜிமினா சொல்கிறாங்க, ஹே இப்போ நீயே சொன்னல அவகிட்ட சொல்லாமல் இருந்தனால தான் அந்த லவ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவகிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு ஒரே ரீசன், உனக்கான பர்சன் ஜேகே தான். ஸோ நீ அவங்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாமல் விட்ட. ஒழுங்கா நீ ஜேகே கிட்ட லவ்வை சொல்லு அப்படின்றாரு. சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஜேகே வந்து நிற்கிறாரு. ஏய் ஜேகே வாடா உள்ளவா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கூப்பிடுறாங்க. வி பயங்கர நர்வஸாக நிற்கிறாரு. ஜேகே ஓடி வந்து வியை ஹக் பண்ணுறாங்க. ஜேகே இப்படி பண்ணும்போது விக்கு ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஐயையோ, இவன் என்ன இப்போ தான் லவ் சொல்லலான்ட்டு இருந்தான், இவன் பாட்டுக்கு வந்து ஹக் பண்ணுறான். வி இப்போவாது லவ்வை சொல்லுன்னு சொல்லிட்டு ஜிமினா மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. அப்போது வி நம்ம ஜிமினாக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. நான் இவன்கிட்ட இப்போதைக்கு லவ்வை சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் வேறு மாதிரி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்றாரு. ஜிமினா ரிப்ளை பண்ணுறாரு, நீ இப்போதைக்கு இவன்கிட்ட லவ்வை சொல்லனா வேறு யாராவது வந்து இவனை தூக்கிட்டு போயிடுவாங்க பார்த்துக்கோ அப்படின்றாரு. இவங்க 2 பேரும் சேட் பண்ணுறத ஜேகே நல்லா நோட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன இவனுங்க எனக்கு தெரியாமல் இங்கே உட்காந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஒரு வேளை இவனுங்க 2 பேர்த்துக்கும் இவனுங்களை பிடிச்சிருக்கோ, நான் தான் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்புறாரு.
ஜிமினா ஜேகே கையை பிடிச்சி எங்கடா போகிற உட்காரு அப்படின்றாங்க. ஏன் இல்லை உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாங்க. எங்களுக்கு என்னடா டிஸ்டர்ப் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை இல்லை எனக்கு நான் என் அண்ணாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எந்த அண்ணனடா? நான் ஜின்ஹா இவங்க பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தென் ஜின்ஹாயும் வீட்டுக்கு வராங்க. அப்போதைக்கு ஜின்ஹாயும் டே ஜேகே இங்கே பாருடா நான் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அட போகையும் நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எனக்கு சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னாச்சு ஜேகே நீ இன்னைக்கு மூட் அப்செட்டாக இருக்க? ஒன்றும் இல்லை எனக்கு பசிக்குது நீ கையில் வச்சுருக்கிறது கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறாரு. டேய் அதை நான் எனக்கு வச்சுருக்கேன்டா பரவாயில்ல இது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஜேஹோப் வந்து நிற்கிறாரு. ஜேஹோப் ஐயோங் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜேகே ஹக் பண்ணிக்கிறாரு. என்னாச்சு ஜேகே நீ நல்லா தானே இருக்க? எனக்கு அது தெரியல எனக்கு உங்களை ஹக் பண்ணணும்னு போல தோணுச்சு அதனால தான் ஹக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே சாஞ்சிக்கிறாரு. ஜேஹோப்புக்கு புரியுது ஜேகே ஏதோ மைண்ட் அப்செட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா ஹக் பண்ணிக்கிறாரு. அச்சச்சோ என் தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வேணும்னே ஹேரை பிடிச்சி இழுக்கிறாரு. ஜின் இங்கே எப்போ பார்த்தாலும் என்ன வம்பில் திட்டி இருக்கா உனக்கு இதான் வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எவ்வளோ பெரிய பையனானாலும் சரி ஏன் வயசானாலும் சரி நான் உன்னை இப்படி தான் பண்ணுவேன். ஆனால் நீ என்னை விட வயசானவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களுக்குறாரு. அப்போ ஜேஹப் சொல்கிறாங்க பாத்தியா நீ இதே மாதிரி சிரிச்சிட்டு இப்போ தான் நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாங்க சுகாவும் ஆரமும் ஏதோ நோட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ஜேஹோப்பு ஜின்னும் நோட் பண்ணிடுறாங்க. ஐயோ இவனுங்க கையில் நோட்ஸ் இருக்குது ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ஜின்னு போகிறாரு. நம்ம ஆரம் போயிட்டு எங்கே போகிற நில்லு உனக்கான வேலை வந்துருச்சு ஒழுங்கா போய் அவனுங்க 2 பேத்துக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படின்றாங்க. அதை ஏன் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாரு. சரி அப்போது மற்ற வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஆரம் சொல்கிறாரு. இல்லை நானே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கால் பண்ணி அவங்க 2 பேத்தையும் வர வைக்கிறாங்க. தென் இந்த இடத்துல 7 மெம்பர்ஸுமே மீட் பண்ணுறாங்க. அப்போ ஆரம் சொல்கிறாரு நம்ம கான்செர்ட் இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போகுது அப்படின்றாங்க. என்ன கான்செர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதுவா நம்ம 7 பேரும் இப்போ தானே மீட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆர்மிஸ் நம்ம பார்க்க வேணாமா ஆர்மிஸ்க்காக நம்ம கான்செர்ட் போடணும் அப்படின்றாரு. ஜேஹோப்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஐயோ நான் என் ஆர்மிஸ் எல்லாம் பார்க்க போகிறேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாரு. டே ஜேஹோப் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்துட்டோம் நீ தான் எல்லாத்தையும் மறுபடியும் ட்ரெயின் பண்ணும் அப்படின்றாரு. என்னது மறுபடியும் டான்ஸ் ஆனா இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போகிறாரு. சுகா போய் பின்னாடி இழுத்துட்டு வர்றாரு. எங்கே சார் கிளம்ப பார்க்குறீங்க ஒழுங்கா வந்து ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. என்னால் டான்ஸ் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீ பண்ணலைன்னா ஆர்மி சொன்ன என்ன நினைப்பாங்க விருப்பமே இல்லாமல் தானே பண்ணுறேன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ஆர்மிஸ்க்கு தெரியும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் அவங்களுக்கு நம்மளை பார்த்தாலே போதும் அப்படின்றாங்க. ஓ அப்படியா நாங்கள்லாம் டான்ஸ் பண்ணுவோம் அப்போ நீ மட்டும் நின்றுட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா போகிறாரு. இல்லை சுகா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா பின்னாடியே போகிறாரு. நீ டான்ஸ் பண்ணணும்னா நீ ஜேஹோப் கூட போகணும் நீ ஏன்டா ஏன் கூட வர ஜேஹோப் உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. என்னடாச்சு உனக்கு சாப்பிட்டியா இல்லையா எதனால் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. சுகா அப்படியே பார்க்குறாரு. என் மனசுக்குள்ளேயே இன்னைக்கு இப்படி கூப்பிட பிடிக்கல பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. தென் சுகா அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. நீ இந்த மாதிரிலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தென் இங்கே நம்ம அப்படியே ஜேகேவியை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஆரம்பிக்கிட்ட போய் நான் கிட்டார் ப்ளே பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. என்னடா திடீர்னு நீ கிட்டார் ப்ளே பண்ணுறேன்னு சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை சாக்ஸோஃபோன் ப்ளே பண்ணி ரொம்ப போர் அடிச்சிருச்சு அதான் எனக்கு பதிலாக நீங்கள் சாக்ஸோஃபோன் கற்றுக்கிட்டீங்கல்ல நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் நான் கிட்டார் ப்ளே பண்ணுறேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ பரவாயில்லையே சரி நம்ம பண்ணுவோம் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஜின் எனக்கு பசிக்குது ஏதாவது சமைச்சு கூட அப்படின்றாரு. நீ இன்னும் சாப்பிட்லையா நம்ம வேணால் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை ஆர்டர் பண்ணலாம் டைம் இல்லை நீ எனக்கு சமைச்சு கொடு அப்படின்றாரு. இல்லை முடியாது அப்போனா நான் போய் சமைச்சிருவேன் உன் ரூமில் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட கிச்சனுக்குள்ளே போகிறாரு. இல்லைடா இரு நானே சமைச்சு தரேன் நீ போனேன்னா டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உள்ளே போகிறாரு. இந்தா நீ எனக்கு இதெல்லாம் கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆரம்பிக்கிட்ட கட் பண்ண கொடுக்குறாரு. அதெல்லாம் வித்தியாசமாக பார்த்துட்டு கட் பண்ணிகிட்ருக்காரு. தென் நம்ம ஜேஹோப்
எல்லாம் என்னென்ன பாட்டெலாம் பாடலான்னு ஆடலான்னு சொல்லிட்டு நோட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜேகே போயிட்டு நம்ம இந்த பாட்டுக்கு ஆடலாம், இந்த பாட்டுக்கு ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டை எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அப்போது நம்ம ஜேகே கண்டுக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போது ஜேஹோ இங்கே பாரேன், இந்த ரோஸ் அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஏன் இந்த ரோஸை கான்செர்ட்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. பண்ணலாமே, ஆனால் அந்த ரோஸ் வாடி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் வாடி போனால் நம்ம இன்னொன்று வாங்கிக்க மாட்டோமா? ஏன் உனக்கு இன்னொன்று போனால் இன்னொன்று வரணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ இப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஜேஹோ பையும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் இந்த ஐயோ ஆக்டர் இருக்காங்கள்ல, அவங்க கூட நடித்தபோது அவங்க என்கிட்ட ரொம்ப நல்லாவே பேசினாங்க, ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுக்கிறாரு. ஜேகே இதை பார்த்துட்டு முறைக்கிறாங்க. நீ யாரு கூட வேணா போய் நடி, அதை ஏன் என்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்க? நான் உன்கிட்ட ஒன்று சொல்லலையே, நான் ஜேஹோ பையும் கிட்ட தான் சொல்லிகிட்ருக்கேன். அது நீ ஏன் எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு அவங்க கூட போய் நடிக்கிற? ஏன் உனக்கு பிடிச்சவங்க கூட நான் நடிக்கக்கூடாதா? அப்போனா அவங்க கூட நிறைய ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க, அவங்களையும் போய் சொல்லு போ அப்படின்றாங்க. இல்லை அதெல்லாம் தெரியாது, யார் வேணா நடிச்சிட்டு போகுது, நீ நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த ரோஸை தூக்கி மேலே போட்டு போகிறாரு. அந்த ரோஸை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ஜிம்மின் அங்கே வந்துட்டு டேவி அந்த ரோஸை எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு போயிடுறாரு. இவன் என்ன எனக்கு வரதை தூக்கிட்டு போகிறதுலே இருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பின்னாடியே போகிறாரு. ஜிமினா போயிட்டு சுகா கிட்ட இந்த ரோஸ் ரொம்பவே அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் ப்ரப்போஸ் பண்ண போகிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சுகா இதை பார்த்துட்டு ஆமாம்மா இந்த ரோஸ் ரொம்ப அழகாக தான் இருக்குது, அதை வெயி, அதில் இருக்க முள்ளொன்று குத்திர போகுது அப்படின்றாரு. நீ எந்த அர்த்தத்தில் சொல்கிற? உனக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் சொன்னது வேறு மாதிரி இருக்கே அப்படின்றாங்க. நான் எந்த அர்த்தத்துலேயும் சொல்ல, இன்னும் கொஞ்ச நாளில் அதான் கான்சர்ட் நடக்க போகுதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு பேர் ரெடியாக போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. ஜிமினா சேடாக வந்து ஹக் பண்ணுறாங்க. என்னடா ஆச்சு, ஏன் ஜிமினா நீ அழுதுட்ருக்க? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? நான் ஒன்றும் அழலாம் இல்லை, அப்புறம் ஏன்டா அவன் கண் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினா அப்படியே கலங்க ஆரம்பிக்கிறாரு. ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. இதை நம்ம ஜேகே பார்த்துட்றாங்க. அங்கேருந்து வேகமாக போகிறாங்க. போயிட்டு ஆரம் பக்கத்தில் உட்காந்துட்டு கொடுங்க ஐயோ, நீங்கள் தப்பு தப்பாக கட் பண்ணுறீங்க, நானே கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக கட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் போயிட்டு சுகா கிட்ட இந்த ஃப்ளவரை கொடுத்து இதை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார்? அதில் இருக்க முள்ளெல்லாம் கையில் குத்திரும், கீழவே அப்படின்ட்டாரு அப்படின்றாங்க. உன் மேலே இருக்க அக்கறையில் தானே சுகா ஐயோ அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு இன்னும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கார். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தப்பாக எடுத்துகிட்ருக்க, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடு அப்படின்றாங்க. அவருக்கு என்ன தான் பிடிக்கும், ஒன்று பிடிக்கும்னு அவர் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எனக்கு தெரியலையே, அப்போ நீ ஒன்றவே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க. என்ன ஜிமின் ஏதோ கத்திகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோ போய் பார்க்குறாரு. என்னாச்சு ஜிமின், ஏன் அலற அப்படின்னு சொல்லி ஜேஹோ கேட்குறாங்க. எனக்கு சேடாக இருக்குது, நான் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பை ஹக் பண்ணுறாரு. எப்படியோ இவனை ஒருத்தட்ட கோத்துட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை தேடிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜேஹோப்பும் ஜிமினாவும் ஹக் பண்ணுறத சுகா பார்த்துட்டு இரிட்டேட் ஆகிட்ருக்காங்க. இவனுங்க என்ன இவ்வளோ க்ளோஸாக இருக்கானுங்க, எனக்கு தெரியும் ஜேஹோப் என் பிரதர், ஆனால் ஜிமினா ஏன் ஹக் பண்ணும்போது எனக்கு கோவம் வருது. ஜிமினா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு சுகா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ வச்சிருந்த அந்த ரோஸில் கீழே கொட்டி கிடக்கு, ஒழுங்காக அதெல்லாம் க்ளீன் பண்ணு அப்படின்றாங்க. ஒரே ஒரு இதழ் தானே விழுந்திருக்கு, ஒன்றுனாலும் அது குப்பை தான், ஒழுங்காக எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினா என்ன இவனை திட்டிகிட்டே இருக்கான், இவனுக்கு இன்னும் பிடிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ரோஸை எடுத்துகிட்டு பேஸ்கெட்டில் போடுறாரு. இதை நம்ம சுகா அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. ஜிமினா எப்படி பயப்படுறது பார்த்துட்டு போயிட்டு ஜேகே கிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எனக்கு எந்த ஹெல்ப் பண்ண வேணாம், உனக்கு ஜிமினா கூட நிறையா வேலை இருக்கும், போய் ஜிமினாக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றாங்க. புரிஞ்சுக்கிறாரு. ஓ, நான் ஜிமினா கூட இருந்தனால இவன் கோச்சிக்கிட்டானாட்டிருக்கு, நாங்கள் ஹக் பண்ணதை இவன் பார்த்துருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கார். ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஜிமினா வராரு. ஒன்றும் இல்லை, நம்ம கான்சர்ட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணுவோவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இழுத்துட்டு போகிறாரு. ஜேகேக்கு இதை பார்க்க இன்னும் இரிட்டேட் ஆகுது. அங்கே ஆரம்பம் உட்காந்து நம்ம ஜின்னை சைட் அடிச்சிட்ருக்காரு. தென் ஜேஹோப் சுகா கூட உட்காந்துட்டு மியூசிக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நம்ம ஜிமினாவும் பேசுகிறத நம்ம ஜேகே திருட்டுத்தனமாக நின்று வெளியே கேட்டுட்ருக்காரு. உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு
நான் அன்னைக்கு ஐயோ சிஸ்டர் கூட நடிச்சேன்ல. ஆமாடா. அத ஏன்டா நீ இப்போ வந்து சொல்லி என்ட்ட புலம்பிட்டு இருக்க? அது ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு அப்படின்றாங்க. ஜேகே இத கேட்டு கேட்டு இன்னும் வெறுப்பாறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு கிளம்பிடுறாரு. தென் ஜிமினா கிட்ட சொல்றாங்க, நான் ஜேகே வெறுப்பேத்த தான் அப்படி பண்ணேன். அவன் ரொம்பவே வெறுப்பாறான். நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்காங்க. தென் கரெக்ட்டா அந்த கான்சர்ட் டேவும் வருது. அப்போ ஆர்மிஸ் எல்லாம் நம்ம எல்லாமே அங்க இருக்கோம். அப்போ டான்ஸ் அப்புறம் எல்லாமே போயிட்டுருக்கு. பிடிஎஸை பார்த்து எல்லாமே ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் நம்ம பிடிஎஸும் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஜேகேவும் வியும் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. அப்போது ஜேகே வந்துட்டு வியவே பார்த்துட்டு பாடிட்டுருக்காங்க. வி கையில் ஒரு ரோஸ் இருக்குது. அந்த ரோஸை கீழே போடுற மாதிரி போகிறாங்க. ஜேகே அதை நோட் பண்ணிவிட்டு திடீர்னு ஷாக் ஆகுறாரு. அப்போ வி கண்டுபிடிச்சிட்றாங்க, இவன் நம்மளை தான் நோட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. அப்போது வி அங்கே இருக்க ஆர்மிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ஆர்மிஸ், உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு டேக் சொல்லிட்டு ஒரு கட் அவுட் மாதிரி இருக்கு. அதை வச்சு காமிச்சிட்ருக்கு. இதை பார்த்தோன்னே வீக் இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிட்டு, நீங்கள் நினச்சிங்கல்ல டேக் சொல்லிட்டு, அது உண்மைதான். அது ஜேகே லைஃப்பில் எப்படின்னு தெரில, என் லைஃப்பில் உண்மை. நீங்கள் டேக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது எனக்கு அவன்கிட்ட பேசணும், அவன் கூடவே இருக்கணும், இதை மட்டும்தான் தோணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம் திடீர்னு இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கான் இந்த வி, இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பார்த்துட்ருக்காங்க. ஆரம்க்கு என்ன சொல்கிறதுனே புரியல. வி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே பார்த்துட்ருக்காங்க. ஆரம் ஹையும், நீங்கள் என்ன இப்படி பார்க்காதீங்க, நான் இதை ரொம்ப நாளாகவே ஜேகே கிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தேன். அவங்க பேரண்ட்ஸ் கூட கேட்டாலும் சரி, என் பேரண்ட்ஸ் கேட்டாலும் சரி, இனிமேல் என்னால் மறைக்க முடியாது. நான் அவனை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன். பட் ஆனால் அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்காங்கும்போது எனக்கு ரொம்பவே ஹர்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவன் கூட இருக்கும்போதெல்லாம் அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த சிரிப்பில் நான் என்ன பார்த்தேன், அவன் கூட என் கூட இருக்கப்போ அவன் இன்னும் ஹாப்பியாக இருந்தான். நான் அவனை விட்டு விலகணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவன் என் கூட இன்னும் க்ளோஸ் ஆனான். அப்புறம் ஜங்குக் இந்த ரோஸ் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. என்னன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அதுக்குள்ளே இருந்து அழகாக ஒரு ரிங்கை எடுத்து ஜங்குக் சராங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இருக்க ஆர்மிஸ் எல்லாம் டேக்குன்னு சொல்லி கத்துறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஜேகே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஜேகே அப்படியே நர்வஸில் இருக்கார். என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு, எனக்கு தெரியும் நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு. ஏன்னா நான் ஒரு நர்வஸில் தான் இருந்தேன். நிறையா ஆர்மிஸ் எனக்காகவும் உனக்காகவும் ஏன் நம்ம பிடிஎஸில் இருக்க எல்லாத்துக்காகவும் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம 2 பேரோட ஷிப்பிங்கும் பிடிக்கும்னு. ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உனக்கு பிடிக்கலைனாலும் ஓகே, இது ரொம்ப தப்பான இடத்துல வந்து நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்மிஸை பார்க்குறாங்க. ஆர்மிஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு வீர் திரும்பி பார்க்குறாரு. அப்படியே அந்த ரிங்கை எடுத்து நம்ம ஜேகே நீல் டவுன் போட்டு நிற்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு வீ பார்க்குறாங்க. இந்த கையில் ரிங்கை வச்சுட்டு எனக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லி கிறுக்குறாங்க. இந்த சைடை உன் கையை காட்டுன்னு சொல்லிட்டு ஜேகே போட்டு விடுறாரு. வீக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அந்த இடத்துல ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆர்மிஸ் இதோட ஃபேமஸ் கேபப் ஐடல்ஸ் லவ் வி அண்ட் ஜேகே டேக்குக் ரியல் லைஃப் பேஸ்டு ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் ஃபுல்லாக நான் வியோட இடத்துலேருந்தே சொல்லியிருப்பேன். வி இப்படிலாம் நினச்சிருப்பாரான்னு எனக்கு தெரில, ஆனால் இப்படியும் நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டுக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம டேக்குக் ஒன்றா சேரணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்மிஸ் இதில் நம்ம 2026க்கு முன்னாடி ஒரு லைன்லாம் சொல்லியிருப்பேன்ல, நம்ம வி நினைக்கிற மாதிரி அதில் நடந்ததில் பாதி உண்மை. வி இப்படி நினச்சிருப்பாரு அப்படிங்கிறத மட்டும்தான் நானாக சொன்னேன். ஆர்மிஸ் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.